கடல்ல எவ்வளவோ அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த இன்விசிபிள் லைன். பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நடத்தியும் இது என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியல. அதனாலேயே இந்த இடம் மிஸ்டீரியஸான இடமா கருதப்படுது. இந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் இந்த இடத்தை வாலஸ் லைன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இன்விசிபிள் லைனுக்கு மேற்கு பகுதிகளில் இந்தோனேஷியா, பாலி அதை சுற்றியுள்ள தீவுகளும், அப்படியே அந்த இன்விசிபிள் லைனுக்கு கிழக்கு பகுதிகளில் ஆஸ்திரேலியா அதை சுற்றியுள்ள தீவு பகுதிகள்னு இந்த ரெண்டு நிலப்பகுதிக்கு நடுவுல தான் இந்த கடல் பகுதி இருக்கு. முதல்ல இன்விசிபிள் லைன் அப்படின்னு எதுக்கு அழைக்கிறாங்கன்னா, இந்தோனேஷியா மற்றும் அதை சுற்றி உள்ள தீவு பகுதிகளில் உள்ள விலங்குகள் எதுவுமே வரலாற்றில் இதுவரைக்கும் அந்த இன்விசிபிள் லைனை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நிலப்பகுதியான ஆஸ்திரேலியா அதை சுற்றியுள்ள தீவு பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்ததற்கான ஒரு குறிப்பு கூட கிடையாது. உதாரணத்துக்கு சிங்கம், புலி, யானை, குரங்கு இது போன்ற மிருகங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரேலியாவை சுற்றி உள்ள தீவு பகுதிகளில் எங்குமே பார்க்க முடியாது. அதே போலதான் ஆஸ்திரேலியாவிலையும் ஆஸ்திரேலியாவை சுற்றி உள்ள தீவு பகுதிகளில் இருக்கிற மிருகங்கள் எதுவுமே இந்த இந்தோனேஷியா மற்றும் இந்தோனேஷியாவை சுற்றி உள்ள தீவு பகுதிகளில் நம்மளால பார்க்க முடியாது. இவ்வளவுதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த ரெண்டு நிலப்பகுதிகளில் இருக்கின்ற கடலோர மீன்கள் கூட அந்த பார்டர் லைனை தாண்டி ஆப்போசிட்டா போனதில்லையா. அவ்வளவு ஏன் வானத்துல பறந்துகிட்டு இருக்க பறவைகள் கூட இந்த குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் இருக்கின்ற இந்த இன்விசிபிள் லைனை தாண்டி போனதில்லைன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஈர்ப்பு விசை இல்ல என்ன மாதிரியான ஆற்றல் அப்படின்னு பயாலஜிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியாம குழம்பி போய் நிக்கிறாங்க. இது முழுக்க விலங்குகளுடைய உள்ளுணர்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எல்லை கோடு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனா கம்ப்ளீட்டா மனித மூளைக்கு எட்டாத விஷயங்கள்ல இந்த இடமும் ஒண்ணு.